حي على الفلاح. இந்த திருமணம் என்று வருகிற நேரத்திலேயே பொதுவாகவே ஆணை பெற்ற பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் திருமணம் முடித்து கொடுக்க பயப்படுவார்கள். பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் என்ன என்று சொன்னால் முடித்து கொடுக்க அவசரப்படுவார்கள். இது இயல்பு. சமுதாயத்தில் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆணை பெற்றவர்கள் முடித்து கொடுக்க பயப்படுவார்கள், பெண்ணை பெற்றவர்கள் முடித்து கொடுக்க அவசரப்படுவார்கள். ஒரு 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 பேர் அதாவது ஒரு திருமண பேச்சு வந்து விட்டால் உடனே எப்படியாவது முடித்து கொடுத்து விட வேண்டும். நல்லவனா கெட்டவனான்ற விசாரணை கூட எப்படி நடக்கும்டா, நல்லவனா தான் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் விசாரணை கூட நடக்கும். காரணம் அது விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் கூட அது எல்லாரும் நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு அதை சமாளிக்க பார்ப்பார்கள். அதே நேரம் ஆணை பெற்ற பெற்றோருடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தவிர்க்கிற மாதிரியான விசாரணை தான் எல்லாம் நடக்கும். சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் சரி வர மாட்டாள் அப்படி என்ன தவிர்க்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண இந்த இஸ்லாமிய பண்பாடு இல்லாததனால இது இப்படி இந்த நிலை உருவாகுவதற்கான காரணம் இங்கே உள்ள சிக்கல் வேறு, அங்கே உள்ள சிக்கல் வேறு. அங்கே உள்ள சிக்கல் இவரை விற்பதாக அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்னது இவரை விற்பதாக நினைக்கிறாங்க. அப்படின்னா இது போனா இதோட முடிச்சு கொடுத்தோம் என்று சொன்னால் இதோட இவரை வித்தாச்சு, நமக்கும் அவருக்கு இடையில என்ன எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது வெறும் சீதனத்தால் மட்டுமல்ல, சீதனமே இல்லாது விட்டால் இந்த சிந்தனை என்ன செய்கிறது இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த அவரை கொடுப்பதிலே ஒரு பிரச்சனை. இதனால் சில பெற்றோர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது திருமணம் பேசுகிற நேரத்தில் ஒரு 21 வயசுல திருமணம் பேசிட்டான்னு வைங்களே, இப்பதான் நீ சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சுக்கிற, அதுக்குள்ள உனக்கு திருமணமானு கேட்கிறாங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? திருமணம் முடிச்சா உனது சம்பாத்தியம் நின்று விடும், நீ 28ல தான் முடிக்கணும். ஏண்டா 28ஓட அது கட்டாயிரும், திருமணம் முடிச்சதோட என்ன செஞ்சிடும் அது கட்டாகிவிடும் என்பதனால இந்த வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த இயல்பு என்ன செய்கிறது நிறைய பேரிடத்துல இருக்கிறது, நிறைய குடும்பங்கள்ல என்ன செய்கிறது இருக்கிறது. முடித்து கொடுக்கிற நேரத்தில் இப்பதான் சம்பாரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சுக்கிற, அதுக்குள்ள என்ன திருமணமானு கேட்பாங்க. எதன் காரணமாக கேட்கிறாங்கன்னு சொன்னால் நீ திருமணம் முடிச்சுட்டா ஒன்று என்ன செய்யாது வராது, உனக்கு மனைவி பிள்ளைகள் அப்படின்னு என்ன செய்யும் ஒரு பட்டியல் போய்கொண்டிருக்கும் என்ற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். இது இரண்டு வகையில் இஸ்லாமிய அடிப்படையற்ற ஒரு விஷயம், மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு, அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம், இறப்பு வரை இருக்க வேண்டிய ஒரு உறவு. இறப்புக்கு பின்னாலும் கடமைகள் சொல்லக்கூடிய ஒரு உறவு தான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு. திருமண பந்தம் கலைந்தால் பிரிந்தால் அந்த பெண் திரும்பி போக வேண்டிய இடமும் பெற்றோர் சார்ந்த இடத்திற்கு தான், அந்த கணவன் திரும்பி போகின்ற இடமும் பெற்றோர் சார்ந்த இடத்திற்கு தான். திருமணத்துக்கு பின்னால் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் குறை சொல்லப்படக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்கள் தான். அவர்கள் விடுகின்ற ஒவ்வொரு தவறுக்கும் குறை சொல்லப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நடுவிலே வந்து தீர்வு சொல்ல வரக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்கள். வலிக்கு மேல் வலி வருகிற நேரத்தில் வேதனைப்படுகின்றவர்கள் யார்? பெற்றோர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற நேரத்தில், ஏனென்றால் ஒரு பிரச்சனை நாம பேசுகிற நேரத்தில் எல்லா பின்னணியையும் சேர்த்து பேச வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லா வகையிலும் பெற்றோர்களுக்கு அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த சிந்தனை பல வகையில் தவறானது. அதில் பிரதானமாக இரண்டாவது என்ன என்று சொன்னால் திருமணம் என்பது இஸ்லாம் தேவை நிமித்தம் எங்களுக்கு ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு கடமை. அது செலவை பார்த்து எனக்கு இவனால் இன்கம் கட்டாகுமா இல்லையா என்பதை பார்த்து நியமிக்கப்பட்ட கடமை கிடையாது. யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். வசதியுடையவர் சக்தியுடையவர் திருமணம் முடிக்கட்டும், அது அவருடைய பார்வையை தாழ்த்தும் கற்பை கட்டுப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனை மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த வார்த்தை மூலம் வெறுமனே மாறாது. பொருளாதாரம் பற்றிய சரியான பார்வை எங்கள் சமுதாயத்துக்குள் வந்தால் மாத்திரம்தான் இது என்ன செய்யும் மாறும். பண்பாடு மிக்க பிள்ளைகள் உருவாக்கப்பட்டால் மாத்திரம்தான் மாறும். இஸ்லாம் தெரிந்த பெற்றோர்கள் உருவாக்கப்பட்டால் மாத்திரம்தான் என்ன செய்யும் இது மாறும். எனவே இது வெறும் உபதேசத்தால் மாறுகின்ற ஒரு விஷயம் அல்ல, தலைமுறையால் மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்தம் குர்ஆன் சுன்னா இஸ்லாம் எல்லாம் விளங்கிய மக்களுக்கு மத்தியிலும் திருமணம் என்று வருகிற நேரத்தில் லௌகீகமும் இந்த சடவாதமும் இப்படி தெளிவாக விளங்குவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அங்கேயே அவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த உறவு கட்டாகிவிடும்,
இந்த உறவு முடிந்து விடும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகு, என்ன செலவழிப்பது, எதற்கு செலவழிப்பது, எப்படி செலவழிப்பது என்று அவர்கள் நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்கள், ஃபமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்கள் எந்த நலவை செலவழித்தாலும் பெற்றோர்களுக்கு செலவழியுங்கள். முதலாவது யாரு? பெற்றோர்கள். இப்ப எதை செலவழிப்பது என்று அவர்கள் கேட்கிறார்கள், யாருக்கு செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் முதலாவது ஃபமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், நீங்கள் எந்த ஒரு நலவை செலவழித்தாலும் பெற்றோர்களுக்கு செலவழியுங்கள். இது எது வரைக்கும்? திருமணம் முடிக்கும் வரைக்குமா? திருமணம் முடிக்கும் வரைக்கும் என்று அதுக்கு தஃப்சீர் பண்றது இல்லை. ஒரு மனைவியாக இருந்தாலும் வெறுமனே கணவன் என்ற சிந்தனையில் இந்த உரையை கேட்கலாம். இரண்டாவது விஷயத்தை, மனைவி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தால் அல்லது கணவன் தாராளமாக கொடுத்து சேமிப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தால் அவளுக்கு சொந்தமாக கூடிய அந்த பணத்தில் இருந்து அவள் முதலாவதாக செலவழிக்க வேண்டியது கடமை யாருக்கு? பெற்றோர்களுக்கு. முதலாவதாக கடமை செலவழிக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு. ஒரு பெண் தன்னிடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு 5000 பணத்தை எடுத்து 3000ஐ தன் தாய் தந்தைக்கு கொடுக்கிற நேரத்தில் எந்த உரிமையும் கிடையாது அந்த கணவனுக்கு. நீ எதற்கு எப்படி கொடுக்கலாம்? தாய் தந்தைக்கு பிள்ளைக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிற நேரத்தை நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க முடியாது. ஃபமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், நீ பெற்றோர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று முதல் கடமையாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். எனவே திருமணத்துக்கு பின்னாலும் செலவழித்தல் என்ற பகுதி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் இந்த பகுதியை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்படி ஒன்று சொல்லப்பட்டு விட்டால் இன்னும் நம் அவதானத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கணவனும் மனைவியும் தங்கள் குடும்பத்துக்கு, அதாவது எங்கே பிறந்தோமோ, எங்கே வளர்ந்தோமோ, எங்கே வாழ்ந்தோமோ அவர்களுக்கு செலவழிப்பதற்கு மிகவும் துணையாக இருந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டும். செலவழிக்கிற விஷயத்தில் நீங்க கொடுங்க என்று இவவும் ஆர்வமூட்ட வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மனைவியையும் கணவன் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வமூட்ட வேண்டும் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது? சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? நீங்களும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். இது ஓரளவு நீதியான, ரெண்டு பேரும் சேர்ந்து அநியாயம் செய்யக்கூடிய ஸ்டெப். இன்னொன்றைக்கு இதை விட பெரிய அநியாயம், எங்கட குடும்பத்துக்கு தரணும், உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது. இது அடுத்த ஸ்டெப். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லிக்கார். இன்னும் சிலர் இடத்திலே தாய் தந்தை அவர்களுக்கு கீழ் தான் வாழ்வார்கள். மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். பொறுப்பாக ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கீழே வந்துருவாங்க. அப்படி வார நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு போதுமானது அன் தஹ்பிஸ கூத மன் தஊலு, அதாவது நீங்க யாரை நீங்கள் பொறுப்பெடுக்கிறீர்களோ, யாரை பொறுப்பெடுத்திருக்கிறீர்களோ, யாரை நீங்கள் அதாவது செலவழிக்க வேண்டிய கடமையில இருக்கிறீர்களோ அவர்களை விட்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது. எனக்கு கீழே பொறுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு இது கிடைத்தாலும் வப்தா பிமன் தஊல், நீங்கள் எந்த குடும்பத்தை நடத்தி வருகிறீர்களோ அங்கிருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்றான். எனவே பொறுப்புக்கு கீழ் இருக்கிற நேரத்தில், எமக்கு கீழ் இருக்கிற நேரத்தில் அவர்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த செய்திகள் என்ன செய்கின்றன? சொல்கின்றன. செலவீனம், பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பகுதி, இதெல்லாம் இஸ்லாம் ஒரு நாளும் எங்கேயும் சொல்லவில்லை. திருமணத்துக்கு பின்னால் குறைய வேண்டும், இல்லாமல் போக வேண்டும் என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இதில் இரண்டு பக்கமும் அநியாயம் நடக்குது. இரண்டு பக்கமும் அநியாயம் நடக்குது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் பக்கம் தான் இதுல கூடுதல் அநியாயம் நடக்குது. அப்படி இல்லை, இரண்டு பக்கம் அநியாயம் நடக்கிறது. ஆண்கள் பக்கம் இந்த பகுதியில் அநியாயம் நடக்கிற நேரத்தில், ஆண்கள் பக்கம் அநியாயம் என்றால் என்ன? அவர்கள் தனது தந்தைக்கும் தனது தாய்க்கும் ஆண்கள் செலவழிப்பதற்கு மனைவி குரோஸாக இருக்கக்கூடிய அநியாயம் ரெண்டு நடந்தாலும் இந்த பக்கம் நடக்கக்கூடிய 20ஐ விட அது பவரானது. ஏன்னு சொன்னால் பொருளாதாரம் யார கையில் இருக்குது? அவனது கையில் இருக்கிறது. அவனையே செலவழிக்காமல் ஆப்பது இதை விட அநியாயமா இல்லையா? இதை விட அநியாயம். இவன் கொடுத்து மனைவி செலவழிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அநியாயங்கள் இதோடு ஒப்பிட்டால் குறைவா இல்லையா? குறைவு. எனவே ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவர், மனைவியுடைய தாய் மிகவும் சுகீனமாக இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த விதமான அனுமதியும் மனைவிக்கு வழங்குவதில்லை. அங்கே போவதற்கு, பார்ப்பதற்கு, ஹெல்ப் பண்ணுவதற்கு அனுமதி வழங்குவதில்லை. அந்த மனைவி யார்கிட்டையும் ஃபத்வா கேட்டு வரல, யார்கிட்டையும் இதுக்கு என்ன வழி என்று சொல்லல. அந்த மனைவி செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? தனது கணவனுடைய தாய் சுகீனமாக்கிறான், அவனுடைய பெட்டை கொண்டு வந்து
தனது ரூம்ல பிள்ளைகளோடு அந்த பெட்டை போட்டாங்க. உணவு கொடுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த தாய்க்கு முதலாக உணவை என்ன செஞ்சாங்க? தீர்த்தி விட்டார்கள், ஊட்டி விட்டார்கள். தண்ணீர் கொடுக்கிற நேரத்தில் குழந்தைகளுக்கு முன்னால் அந்த தாய்க்கு உணவு ஊட்டி விட்டாங்க. கழுவுறதுக்கு முதலாவது கழுவ எடுக்கிறது அந்த தாயை தான். இப்படி ஓரிரு வருடங்களாக அந்த பெண் என்ன செய்றா? செஞ்சிட்டு வார். இதை ஒவ்வொரு நாளும் தனது இரு கண்களால் அவதானிக்கிறார். யாரு? எந்த கணவன் தன் குடும்பத்தை விட்டு தடுத்துட்டிருக்கிறாரோ அந்த கணவன் அவதானிக்கிறார். ஒரு நாள் இந்த கணவன் என்ன சொல்றார் என்று சொன்னால், என் தாயை நீ எப்படி பார்த்துட்டிருக்கிறாயோ அதே மாதிரி உனது தாயையும் இந்த வீட்டில் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி உன் தாயையும் இதே வீட்டில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னார். இப்போ இந்த சம்பவம் தனது தாயை பார்ப்பதற்காக அந்த பெண் எடுத்த முயற்சி, அந்த 2 வருஷம் அந்த பெண் 2 வருடமோ 1 வருடமோ அந்த பெண் எடுத்த பொறுமை இருக்கிறதே, பெண் காத்த பொறுமை இருக்கிறதே, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பெற்றோர்களை பார்த்த நன்மை அந்த பெண்ணுக்கு என்ன உண்டு. ஆனால் என்ன நடக்கிறது அப்படி என்று சொன்னால், இப்படி தடுக்கலாமான்னு கேள்வி கேட்கிறாங்க. சிம்பிளா பதில் என்ன? தடுக்க கூடாது. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? மார்க்கம் எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் உள்ளத்திலே பண்பாடு இருக்க வேண்டும். குடும்பம் உடைஞ்சு என்ன செய்து இரண்டா போகுது. கடைசியில் இவர்களையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையைக்கு சமுதாயம் என்ன செய்கிறது? தள்ளப்படுகிறது. சில விஷயங்களை பெண்கள் சிறப்பான முறையில் கையாண்டால் சில நேரங்களில் கல் நெஞ்சும் என கரைந்து மாறக்கூடிய குடும்பங்கள் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திருமணத்துக்கு பின்னாலும் செலவீனங்கள் தாய் தந்தைக்கு கட்டாயம் போக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் போக வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். இது மார்க்க ரீதியான கடமைகளில் ஒன்று. திருமண உறவு முறைமை இந்த பகுதியை என்ன செய்யாது? உடைக்காது, குறைக்காது. இதுதான் இஸ்லாத்துடைய பண்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.